ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் குயிக் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்னாவை ஒரு 8 hours ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கலர் பொடி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சன்னாவில் உப்பு போட்டு வேக விட்டு எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்படியே ஒரு 20 minutes அப்படியே ஊறட்டும். மசாலா எல்லா இடத்துலையும் படாமல் நல்லா பரட்டி விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும், பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இப்படி இருக்குது. ஸோ இப்போ ஒரு டவாவில் நல்லா எண்ணெய் காய விட்டுட்டு நல்லா எண்ணெய் காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு பொரித்து எடுக்கணும். இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ பாருங்கள் இப்படி இருக்குன்னு. ஸோ நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கணும், பார்க்கவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்மளோட சன்னா 65 ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.